அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வெரி ஹாப்பி மக்கர சங்கராந்தி. பொங்கல் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். பொங்கல் மாதிரியே ஹாப்பினஸ், வெல்த், ஹெல்த் எல்லாமே பொங்கட்டும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 423ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அமேசான் ரீசெண்டாக இந்தியாவில் அமேசான் வீடியோ மொபைல் எடிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைல் எடிஷனில் அமேசானுடைய ப்ரைம் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மொபைலில் வாட்ச் பண்ணுற மாதிரி இப்போ இதுக்காக எக்ஸ்க்ளூசிவ் பிளான்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட கொலாப் பண்ணி இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளான் எல்லாமே வந்து ஏர்டெல் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்டெல் ப்ரீபெய்ட் கஸ்டமர்ஸும் வந்து 30 days வந்து ஃப்ரீ ட்ரையல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 30 நாள் ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 2 பிளான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ₹89, இன்னொன்று ₹299. ஸோ ₹89 வந்து உங்களுக்கு 6 GB டேட்டா 28 நாள் வேலிடிட்டியோட வரும். அதே ₹299 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் 28 days வேலிடிட்டி, 1.5 GB டேட்டா டெய்லி, கூடவே அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்து அமேசானுடைய ப்ரைம் வீடியோ எடிஷன் வேணும்னா இந்த பிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அமேசான் எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் வந்து கிரேட் ரிப்பப்ளிக் டே சேலுடைய டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 ஜனவரி 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஸாக இருந்தால் ஜனவரி 19 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்குடைய M51, M31s இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் உடைய 80யும் வந்து ஆஃபரில் இருக்குது. ரெட்மியுடைய நோட் 9 சீரிஸ் எல்லாமே ஆஃபராக இருக்குது. மீ பேண்ட் 5 இதுலேயும் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட லேட்டஸ்ட் லான்ச்சஸ் ரெட்மி நோட் 9 பவர், அதுக்கப்புறம் மீ 10i இதெல்லாம் வந்து உங்களுக்கு அமேசானுடைய இந்த சேலில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அமேசானுடைய இந்த சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டும் வந்து ஸ்மார்ட் பேக் ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% மணி பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100% மணி பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 18 மாதம் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் திருப்பி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து உங்களுக்கு எல்லா பாப்புலர் பிராண்ட்ஸும் இருக்குது. விவோ, ஓப்போ, ரியல்மி, போக்கோன்னு எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். 6,000 ரூபாயிலேருந்து 17,000 ரூபாய்க்குள்ளே இந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் என்ன 100% உங்களுக்கு மணி பேக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகைன் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 10,000 ரூபாய்க்கு எந்த பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் நீங்கள் பணம் கட்டி தான் வாங்கணும். வாங்கும் போதே வந்து உங்களுக்கு 3 பிளான்ஸ் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ்னு. கோல்டு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாதம் 879 ரூபா வந்து 18 மாதத்துக்கு கட்டணும். அப்போ தான் 100% மணி பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் சில்வர் சூஸ் பண்ணிங்கன்னா 699 18 months நீங்கள் கட்டணும். இதில் வந்து உங்களுக்கு 80% தான் மணி பேக். அதே நீங்கள் பிரான்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ₹399 வந்து 18 months நீங்கள் பே பண்ணணும். இதில் உங்களுக்கு 60% மணி பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பணமும் வந்து 18 மாதம் நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளானுக்கு கீழே நீங்கள் பணமும் கட்டின அப்புறம் 18 மாதம் கழித்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ரிட்டர்ன் கொடுக்கும்போது வந்து அதோட வேல்யூ என்னவோ, அதாவது நீங்கள் கட்டின பிளான் கோல்டாக இருந்தால் 100% பணம் திருப்பி தந்துடுவாங்க. அதே சில்வராக இருந்தால் 80%, அதே பிரான்ஸாக இருந்தால் உங்களுக்கு 60% மணி பேக் இருக்கும். ஓவராலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோனும் அந்த பிளானையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து கோல்ட் பிளான் சூஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் 10,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் மாதம் பணம் கட்டினது பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து இது 5,000 rupees ப்ராஃபிட் தான். இது 100% மணி பேக் கிடையாது. பட் இப்படி ஒரு ஆஃபர் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸில் யார் பெஸ்ட் டவுன்லோட் ஸ்பீட் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி ட்ராய் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் ஜியோ தான் மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸை விட உங்களுக்கு பெஸ்ட் டவுன்லோட் ஸ்பீட் கொடுக்கறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.2 Mbps ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே செகண்ட் பிளேஸில் உங்களுக்கு வோடஃபோன் இருக்குது. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸை விட ரொம்பவே லோவஸ்ட் ஸ்பீட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. 7.1 Mbps அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ட்ராய் வெளியிட்டிருக்க ரிப்போர்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்புடைய புது டேட்டா ப்ரைவசி பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா யூசர்ஸுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து யூரோப்பியன் யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த டேட்டா ப்ரைவசி பாலிசி வந்து அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணலை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. யூரோப்பியன் யூசர்ஸ் எல்லாருமே வந்து எப்போ மாதிரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். அவங்களுடைய டேட்டா எதுவுமே ஃபேஸ்புக்கில் அவங்க ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய ஐரிஷ் கவர்மெண்ட்டுடைய ப்ரைவசி செக்யூரிட்டி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வந்து
யாருடைய டேட்டாவும் வந்து அவங்க பெர்மிஷன் இல்லாமல் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ரைவசி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கீழே வந்து ஃபேஸ்புக் கிட்ட ஷேர் பண்ணுறது வரலை அப்படிங்கிறதுனால யூரோப்பியன் யூசர்ஸ் யாருக்குமே இந்த புது டேட்டா ப்ரைவசி பாலிசி அப்ளை ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே குளோபலாக மற்ற யூசர்ஸ் எல்லாருக்குமே இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியறது என்னென்னா கவர்மெண்ட்டுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரி டேட்டா ப்ரைவசி இஷ்யூஸ் வராது அப்படிங்கிறது. டெக்னோ Camon 16 ப்ரீமியர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. இது மீடியாடெக் உடைய ஹீலியோ G90T இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,999. இதோட மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது குவாட் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் டுவல் செல்ஃபி 48+8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட ஒரு நீட் அவுட்லுக்கோட டெக்னோ Camon உடைய 16 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. சாம்சங் உடைய பாப்புலரான A சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி A32 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்த மாதிரி தான். மீடியாடெக் டைமென்சிட்டி 720 குவாட் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 13 மெகா பிக்சல், அவுட்லுக்கும் எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு கட் அவுட் பண்ணி சென்சார்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி அதே அவுட்லுக்கோட இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 24,700 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 26,500க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ரைஸிங். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது குளோபலை விட இவங்க கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சாம்சங்குடைய சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ப்ரைஸிங் பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி தெரியல. ஸோ சாம்சங் கேலக்ஸி A32 5G ப்ரைஸிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. Oppo உடைய Find X3 உடைய அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டர் இமேஜ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரியர் சைடில் வந்து கேமரா சென்சார்ஸ் எல்லாம் பெருசாக வச்சுருக்காங்க. இது ஒரு யூனிக் டிசைன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸில் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த ஒரு டிசைன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆப்பிளுடைய 12 சீரீஸை வந்து அப்படியே இவங்க எக்ஸாக்டாக வந்து ஒரு ரிவர்ஸ் சைட் ஆஃப் சென்சார்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. அதாவது ஆப்பிளுடைய 12 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 சென்சார்ஸ் வரும், அதுக்கப்புறம் 3வது சென்சார் வந்து சைடில் வரும். அது இங்கே வந்து ஒரு சென்சார் ஃபஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் 2 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப்பிள் 12 சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படியே உங்களுக்கு எக்ஸாக்ட் ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்குது ஒப்போவுடைய Find X3. Oppo Find X சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே இன்னோவேஷன் தான். பட் அவுட்லுக்கே ஏன் இவங்க காப்பி பண்ணாங்கன்னு தெரியல. ரெட்மி உடைய K40 சீரீஸ் வந்து கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. இந்த சீரீஸ் கீழே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து ப்ரோ வேரியன்ட் ஸ்னாப்ட்ராகன் 888 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 அதை இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது. அது மட்டும் இல்லை ஸ்னாப்ட்ராகனுடைய புது சிப்செட்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ வரைக்கும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Redmi K30 Ultra இல்லையா, அதோட சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்து ஒரு போஸ்டர் மூலயமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து வந்து Redmi K40 Ultraவும் வந்து கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆக போகுது மீடியாடெக் டைமென்சிட்டி 1200+ல. ஸோ பார்க்கலாம் Redmi K40 Ultraவாது இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணுறாங்களான்னு, ரீபிராண்ட் பண்ணி அதை லான்ச் பண்ணுறாங்களான்னு. சாம்சங் உடைய S21 சீரீஸ் இன்னைக்கு ஈவினிங் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ரீட்டைல் பாக்ஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ரீட்டைல் பாக்ஸஸ் பார்க்கும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு ஆப்பிளுடைய 12 சீரீஸ் எப்படி இருந்ததோ இப்போ Mi 11 எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ரொம்பவே ஸ்லிம் பாக்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சார்ஜர் இல்லாமல் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ சாம்சங் கேலக்ஸி S21 சீரீஸ் உடைய பாக்ஸ் வித்தவுட் சார்ஜர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. Asus உடைய பாப்புலரான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸ் ROG சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே ரொம்பவே பாப்புலர். இந்த சீரீஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க CES 2021 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட அவுட்லுக்கில் வந்து உங்களுக்கு கேமராவே இல்லை, அதனால இது அண்டர் டிஸ்பிளே கேமராவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லைன்னா லெனோவா மாதிரி உங்களுக்கு பாப்அப் கேமரா சைடில் இல்லை மேலே இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த அவுட்லுக் பார்க்கும்போது இது அண்டர் டிஸ்பிளே கேமராவில் லான்ச் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. Asus உடைய அடுத்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளேல வரப்போகுது அப்படின்னு தெரியுது இந்த அவுட்லுக் பார்க்கும்போது. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துருவோம். எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர் வந்து ஹையஸ்ட் டவுன்லோட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர் வந்து ஹையஸ்ட் டவுன்லோட் ஸ்பீட் கொடுத்துருக்கதா ரிப்போர்ட் வெளியாயிருந்தது. அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம்க்கு இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் 3D சோனிக் சென்சார் Gen 2. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ப்ரெஷ் ஒயிட்டி. கங்க்ராச்சுலேஷன் ப்ரெஷ் ஒயிட்டி. நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு
Paytm gift voucher வந்து சேரும். இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.